வேணா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. ஸோ காய்ஸ், இன்னுமே நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரினோட அந்த ஃபீவர்லேருந்தே வெளில வரல. அதுக்குள்ளே காமிக்கான்னு ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க மார்வல். ஆர்டிஜே இஸ் பேக் பட் நாட் ஆஸ் அ அயர்ன் மேன். தலைவனை டாக்டர் டூமா ஆக்கியிருக்காங்க, டாக்டர் டூமா கேஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ரூமராக இருந்தது, பட் ஆனால் இது யாருமே நம்பலை அண்ட் எக்ஸ்பெக்டும் பண்ணலை. எப்படா ஒரு ஹீரோவை போய் வில்லனா அவங்க கேஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் பண்ணியிருக்காங்களே மார்வல். இப்போ என்னங்க, இட்ஸ் ஆன் அ பீக் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. R-rated படத்தை கொண்டு வந்துட்டாங்க, வில்லனை ஹீரோ ஆக்குறாங்க, ஹீரோவை வில்லன் ஆக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. போங்க, என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? இது மட்டும் இல்லாமல் அஃபீஷியலாக 2 மார்வல் ப்ராஜெக்ட்ஸு, அவெஞ்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும், பட் இருந்தாலுமே அதோட பேர் கூட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2. அதில் ஒன்று வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, இன்னொன்று வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். இதோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டூம்ஸ்டே வந்து 2026 மேலேயும், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்து 2027 மேலேயும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்தோட டேரக்டர்ஸ் யார் தெரியுமா? ரூசோ பிரதர்ஸ்ங்க. இனிமேல் நம்ம எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. நம்ம உக்காந்தோமா, இது 2026 வெயிட் பண்ணோமா, நேராக போய் தேட்டரில் படம் பார்த்தோமா அப்படியே இருந்துடலாம். ஏன்னா வந்து இவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா நீங்கள் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ், அப்புறம் எண்ட் கேம், சிவில் வார், இந்த மாதிரி படங்களை எடுத்த நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ வந்து தாராளமாக கேரண்டியோட போய் வைக்கலாங்க. இனிமேல் நிம்மதியாக இருக்குது. எவனுமே MCU அப்படின்னு எவனா தூக்கிட்டு வராதிங்க, பார்த்துக்கோங்க. எங்கள் தலையை இறக்கியிருக்கானுங்க உள்ளே. சூப்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன அட்வைஸ் தரேன். நீங்கள் யாருமே வந்து இந்த டேட்ஸை கொஞ்சம் நம்பாதீங்க. பிகாஸ் வந்து இதே மாதிரி நிறைய டேட்ஸை வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 2026 மேலே தான் வருமா, 2027 மேலே தான் வருமா அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் நம்ம படம் வந்து சேஃபான ஒரு ஜோனில் இருக்குது, ஒரு நல்ல டாக்டர்ஸ் கையில் போயிருக்கு, நல்ல ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ கையில் போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போக போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் இனிமேல் வரப்போகிற அப்டேட்ஸில் தான் தெரியும். காமிகானில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாலுமே பேசப்பட வேண்டிய ஒரு அப்டேட் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் இது. மற்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ்லேயே கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கும் ஒரு தனி வீடியோ போடுறேன். இல்லைனா வந்து இதுவே போதுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு போங்க. ப்ளஸ் வந்து சூப்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.